வணக்கம். கனடாவின் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். கனேடிய அரசாங்கம் தனது கடற்படையை நவீனமயமாக்கும் வகையில் 12 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை கட்டமைப்பதற்கான பாரிய ஒப்பந்தத்தை ஜெர்மனியின் திசன் குரூப் மேரின் சிஸ்டம் TKMS நிறுவனத்துக்கு வழங்க தீர்மானித்துள்ளது. ஹாலிபாக்ஸில் இது குறித்த அறிவிப்பை கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணுசக்தி அல்லாத இந்த நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்காக நோர்வே நாட்டுடன் TKMS நிறுவனம் இணைந்து செயல்பட உள்ளது. சுமார் $100 பில்லியன் அதிகமான மதிப்புடைய இந்த திட்டம் கப்பல்களின் கட்டுமானம் மட்டுமன்றி அடுத்த 30 முதல் 50 ஆண்டுகளுக்கான பராமரிப்பு செலவுகளையும் உள்ளடக்கியுள்ளது. 2035 ஆண்டுக்குள் முதல் கப்பல் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக கனடாவில் $160 பில்லியன் பொருளாதார வளர்ச்சியும் 6,50,000 வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் மத்திய அரசு ஊழியர்கள் ஜூலை 6 முதல் வாரத்தில் குறைந்தபட்சம் 4 நாட்கள் கட்டாயமாக அலுவலகத்துக்கு வந்து பணியாற்ற வேண்டும் என்ற புதிய விதிமுறை நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன்படி முந்தைய 3 நாட்கள் என்ற கலப்பு பணி முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உயர் அதிகாரிகளுக்கு மே மாதம் 4 முதல் 5 நாட்களும் அலுவலக பணி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இலக்குகளை விரைவாக அடைவதற்கும் சிறந்த குழு கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கருவூல சபை தெரிவித்துள்ளது. எனினும் பல அலுவலகங்களில் இடப்பற்றாக்குறை நிலவுவதால் சில துறைகளில் இந்த நடைமுறையை அமல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதேவேளை இந்த புதிய கட்டுப்பாடுகளுக்கு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் போராட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளன. அல்பர்டா மாகாணத்தை பிரிப்பது தொடர்பான வாக்கெடுப்பை கோரி பிரிவினைவாதிகள் சமர்ப்பித்த மனுவை சரிபார்க்கும் செயல்முறையை தொடரலாம் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது பிரிவினைவாதிகளுக்கு கிடைத்த ஒரு பகுதி வெற்றியாக பார்க்கப்படுகிறது. எரிசக்தி மற்றும் எண்ணெய் வளங்கள் தொடர்பான மத்திய அரசின் கொள்கைகளால் அல்பர்டா மக்களிடையே ஏற்பட்டுள்ள அதிருப்தியை இந்த பிரிவினைவாத எண்ணத்தை வலுப்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கனேடிய சிறு வணிகர்கள் அதிக அளவில் அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதை ஊக்குவிக்கும் நோக்கில் அரசு கொள்வனவு நடைமுறைகளை எளிமையாக்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனேடிய தொழில் முனைவோருக்கு ஆதரவு அளிக்கவும் விநியோகஸ்தர்களை பன்முகப்படுத்தவும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான புதிய விதிமுறைகள் மற்றும் சிறு வணிக பங்கேற்புக்கான இலக்குகள் குறித்த முழுமையான விவரங்கள் எதிர்வரும் வாரங்களில் வெளியிடப்பட உள்ளன. அமெரிக்காவின் மதுபான தயாரிப்புகளை கனடாவின் சில மாகாணங்கள் தடை செய்துள்ளதை எதிர்த்து அமெரிக்க குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய மசோதா ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அமெரிக்க உற்பத்தியாளர்களுக்கு எதிராக காட்டப்படும் பாகுபாடான நடத்தியென இதை குறிப்பிட்டுள்ள அவர்கள் இது குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்க மதுபானங்கள் விற்பனைக்கு வருவதை தடுக்கும் கனடா மாகாண முதல்வர்களின் முடிவுக்கு பிரதமர் மார்க் கார்னி தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நிலையில் இந்த மசோதா கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பதட்டங்களை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. தற்போது அமெரிக்காவில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் முன்னேறி வரும் நிலையில் கனடா அரசு தரப்பில் இதுவரை எந்த பதிலும் அதிகாரப்பூர்வமாக அளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யோர்க் பிராந்திய காவல்துறை மற்றும் கனடா எல்லை பாதுகாப்பு முகமை இணைந்து நடத்திய ப்ராஜெக்ட் கோல்டன் ஃப்ராக் அதிரடி வேட்டையில் ஒன்டாரியோவின் கிச்சனரை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பனாமாவில் இருந்து வந்த சரக்கு கப்பலில் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மே மாதம் 2026 இந்த விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில் ஜூன் மாதம் கிச்சனரில் உள்ள பல வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 260 கிலோகிராம் எடை கொண்ட கொகைன் போதைப்பொருள் மற்றும் 2.5 மில்லியன் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட கொகைகளின் சந்தை மதிப்பு சுமார் $20 மில்லியன் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. டொரண்டோவின் ஸ்கார்பரோவில் திங்கட்கிழமை மதியம் 3:20 மணியளவில் விக்டோரியா பார்க் அவென்யூ மற்றும் ஹைவே 401 பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஒருவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது இந்த ஆண்டின் டொரண்டோவின் 17வது கொலையாக பதிவாகியுள்ளது. ஷெப்பர்ட் மற்றும் விக்டோரியா பார்க் அவென்யூஸ் பகுதியில் உள்ள வங்கி கிளைக்கு அருகில் மற்றொரு நபர் காயங்களுடன் மீட்கப்பட்டு அவசர பிரிவின் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட இருவரும் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டனரா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த வழக்கு குறித்த விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது.
மிசிசாகா நிலத்தடி வாகன நிறுத்துமிடங்களில் நடந்த வாகன திருட்டுகள் தொடர்பாக ப்ராஜெக்ட் ஹைலைட் என்ற விசாரணையை போலீசார் தொடங்கியுள்ளனர். வீடியோ கண்காணிப்பு மற்றும் கேமரா ஆதாரங்கள் மூலம் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டனர். தொடர்ச்சியாக வாகனங்கள் திருடப்பட்ட வழக்கில் ஒரு சந்தேக நபரை பீல் பிராந்திய போலீசார் கைது செய்துள்ளனர். வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் ஹீஃபப்ஸ், கருவிகள், ஆவணங்கள், செல்போன்கள் மற்றும் $1465 பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 21 வயதான பிரின்ஸ் என்பவரை கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது 22 குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளன. மேலும் 23 வயதான ஜெராட் சிங் பிர்க் என்ற மற்றொரு சந்தேக நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். டொரண்டோவின் குயின்ஸ்கே ஈஸ்ட் மற்றும் ரிச்சர்ட்சன் ஸ்ட்ரீட் பகுதியில் திங்கட்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சற்று முன்னதாக வாகன தரிப்பிட அதிகாரி மீது வாகனம் ஒன்று மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. காரின் சாரதிக்கு போக்குவரத்து அபராத சீட்டு வழங்கிய போது அதிகாரிக்கும் சாரதிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் சாரதி அங்கிருந்து காரை செலுத்த முற்பட்ட போது வாகன தரிப்பிட அதிகாரி மீது மற்றொரு வாகனம் மோதிவிட்டு குயின்ஸ்கே ஈஸ்ட் ஊடாக மேற்கு நோக்கி தப்பிச் சென்றுள்ளது. சந்தேக நபர் நடுத்தர உடல்வாக்கு மற்றும் தோள்பட்டை வரை நீண்ட பின்னப்பட்ட முடி கொண்ட ஆண் ஆவார் என்றும் அவர் கருப்பு தொப்பி, வெள்ளை டி ஷர்ட், கருப்பு ஷார்ட்ஸ் மற்றும் வெள்ளை காலணிகளை அணிந்திருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாத நிலையில் தப்பிச் சென்று அந்த சாரதியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இது குறித்து தகவல் தெரிந்தவர்கள் விசாரணை அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளனர். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள விட்பி பகுதியில் 2 வயது சிறுவன் மீது கயோடி தாக்கியதில் சிறுவன் பலத்த காயமடைந்துள்ளார். கடந்த 2 வாரங்களில் நடக்கும் 2வது தாக்குதல் இதுவாகும். இதனால் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணியளவில் புரோக் ஸ்ட்ரீட் நார்த் மற்றும் ரோஸ்லேண்ட் ரோட் ஈஸ்ட் அருகே அமைந்துள்ள வர்னியர் பார்க்கில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. காயமடைந்த சிறுவன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். டர்ஹம் காவல்துறையினர் மற்றும் விலங்குகள் நல அமைப்புகள் இணைந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். விலங்குகளுக்கு உணவளிக்க வேண்டாம் எனவும் குழந்தைகளை கண்காணிக்குமாறும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் காலை 11:15 மணியளவில் உயிருக்கு ஆபத்தான துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் நபர் ஒருவர் டொரண்டோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் காலை 10:50 மணியளவில் எட்டோபிகோ பகுதியில் ரெக்ஸ்டல் பொல்லவார்ட் மற்றும் பெர்கமண்ட் அவென்யூ அருகே மற்றொரு துப்பாக்கிச்சூடு சம்பவமும் பதிவாகியுள்ளது. எட்டோபிகோவில் உள்ள ஒரு வீட்டுக்குள் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அங்கு 2 நாய்கள் சுடப்பட்டு இறந்துள்ளதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து சந்தேக நபர்கள் ரெசிக்லிங்டன் பார்க் வழியாக தப்பியோடியுள்ளதாக கூறப்படுகிறது. மருத்துவமனைக்கு வந்த நபருக்கும் நாய்கள் சுடப்பட்ட சம்பவத்துக்கும் தொடர்பு உள்ளதா என்பதை டொரண்டோ போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். வான் பகுதியில் ஸ்டீல்ஸ் அவென்யூ மற்றும் ஸ்கால்ஸ் ரோட் அருகே உள்ள இரவு விடுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2:20 மணிக்கு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. பெண்ணொருவர் விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து 2 ஆண்கள் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் மோதலில் ஈடுபட்ட போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. விடுதியின் பணியாளர் ஒருவருக்கு துப்பாக்கிச்சூட்டில் தீவிர காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தப்பிச் செல்லும் போது சந்தேக நபர்கள் மேலும் பலமுறை துப்பாக்கியால் சுட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் வேறு யாருக்கும் காயங்கள் ஏற்பட என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 3 சந்தேக நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தண்டமே பகுதியில் நடந்த போதைப்பொருள் பறிமுதல் சம்பவத்துக்கும் இதற்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து நேரில் பார்த்தவர்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களை வைத்திருப்பவர்கள் காவல்துறை நாடுமாறு கோரியுள்ளனர். பிரம்டன் நகரில் ஜூலை 6ஆம் தேதி அன்று பட்டப்பகலில் நடந்த ஒரு கொடூரமான துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். பீல் பிராந்திய காவல்துறை இந்த சம்பவம் தொடர்பாக தப்பியோடிய 2 சந்தேக நபர்களை தேடி வருகிறது. பொது பகுதியிலோ அல்லது குடியிருப்பிலோ பட்டப்பகலில் நிகழ்ந்த இந்த தாக்குதல் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை குற்ற பிரிவு போலீசார் சம்பவ இடத்தில் முகாமிட்டுள்ளனர். பெரும் டொரண்டோ பகுதியில் ஒரே நாளில் நடந்த பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்கார்பரோவில் நடைபெற்ற பிரபலமான டேஸ்ட் ஆஃப் லாரன்ஸ் தெரு திருவிழாவில் ஜூலை 5ஆம் தேதி அன்று 17 வயது சிறுவன் ஒருவன் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார். 10 முதல் 15 பேர் கொண்ட குழு பாதிக்கப்பட்டவரை அணுகி உடல் ரீதியான மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக
16 வயதுடைய 2 சிறுவர்கள் மீது ஆயுதத்தால் தாக்கிய குற்றச்சாட்டுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காயமடைந்த சிறுவனின் உடல்நிலை குறித்த விவரங்கள் ஏதும் குறிப்பிடப்படவில்லை. கத்திக்குத்து சம்பவம் நடந்த போதிலும் திருவிழா தொடர்ந்து நடைபெற்று முடிந்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறுவர்கள் என்பதால் அவர்களின் பெயர்கள் சட்டப்படி வெளியிடப்படவில்லை. கனடாவின் ஒன்டாரியோவில் தனது சொந்த சகோதரியை 4 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு சிறைக்கு பதிலாக வீட்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சகோதரிக்கு 12 வயதாக இருந்தபோது தொடங்கிய இந்த கொடுமை அவருக்கு 16 வயது ஆன போது பள்ளி ஆலோசகரிடம் கூறியதால் 2022 வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குற்றவாளிக்கு 9 முதல் 12 வயதுக்குரிய அறிவாற்றல் மட்டுமே உள்ளதால் கட்டாய 5 ஆண்டு சிறை தண்டனை அரசியலமைப்புக்கு முரணானது மற்றும் கொடூரமானது என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். அவருக்கு 2 வருட வீட்டு சிறை மற்றும் 3 வருட கண்காணிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆபாச படங்களை பார்த்து திருமணத்துக்கு தயாராவதாக கூறி பணம் மற்றும் மிட்டாய்களை கொடுத்து அவர் இந்த குற்றத்தை செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட சகோதரிக்கும் அறிவுசார் குறைபாடு உள்ளதென்றும் இவ்வளவு கடுமையான குற்றத்துக்கு வீட்டு சிறை வழங்குவது சமூகத்திற்கு தவறான செய்தியை அனுப்பும் என்றும் மேல்முறையீட்டுக்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் C2 ஸ்கை நெடுஞ்சாலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நேரிட்டு மோட்டார் சைக்கிள் விபத்தில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் பொழுதுபோக்கு வாகனம் ஒன்றின் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தால் நெடுஞ்சாலை நள்ளிரவை தாண்டி அதிகாலை 2 மணி வரை மூடப்பட்டதால் நூற்றுக்கணக்கான பயணிகள் சுமார் 8 மணி நேரத்துக்கு மேலாக சாலையில் சிக்கி தவித்தனர். இணைய சேவை மற்றும் அதிகாரிகளின் முறையான உதவி இல்லாததால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அவதியுற்றுள்ளனர். பயணிகள் சிலர் சாலையிலேயே கூடாரங்களை அமைத்து தங்கியுள்ளனர். இந்த விபத்து குறித்து இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆபீஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா விசாரணை அமைப்பும் மரண விசாரணை அமைப்பும் தீவிரமாக விசாரித்து வருகின்றன. டொரண்டோவின் எட்டோபிகோக் பகுதியில் உள்ள ஒன்டாரியோ ஏரிக்கரையில் உள்ள பாறைகளில் அதிவேகமாக வந்த படகு மோதிய விபத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பலத்த காயமடைந்தனர். ஜூலை 5ஆம் தேதி அன்று நடந்த இந்த விபத்தை தொடர்ந்து டொரண்டோ போலீசாரின் கடல்சார் ரோந்து பிரிவினரும் மருத்துவ குழுவினரும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து அவர்களை மீட்டுள்ளனர். இயந்திர கோளாறு, மோசமான வானிலை அல்லது ஓட்டுநரின் கவனக்குறைவு ஆகியவற்றில் எது விபத்துக்கு காரணம் என இன்னும் கண்டறியப்படவில்லை. படுகாயமடைந்த இருவருக்கும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வடமேற்கு பிரதேசங்களில் உள்ள போர்ட் சிம்சன் அருகே பரவி வரும் பயங்கர காட்டுத்தீயில் சிக்கி குறைந்தபட்சம் ஒரு வீடு முற்றிலுமாக இருந்து நாசமாகியுள்ளதாக அந்த பகுதியின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக இதில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. வறண்ட வானிலை காரணமாக பரவி வரும் இந்த நெருப்பை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் உத்தரவுகள் அமலில் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கனடாவின் வடக்கு பகுதிகளில் கோடை காலத்தில் ஏற்படும் தொடர் காட்டுத்தீ அபாயங்களை இது உணர்த்துவதாக கூறப்படுகிறது. டொரண்டோவின் டவுன்டவுன் பகுதியான ஜோர்க்வில் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 2 வணிக கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. நல்ல வாய்ப்பாக இந்த அசம்பாவிதத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் இல்லை. சம்பவத்துக்கு விரைந்த டொரண்டோ போலீசார் அந்த பகுதியை பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனேடியர்களுக்கான முக்கிய அரசாங்க கொடுப்பனவுகள் இந்த ஜூலை மாதம் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக GST, HST கொடுப்பனவுக்கு பதிலாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கனடா மளிகை மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான கொடுப்பனவு திட்டத்தின் CGEB அதாவது கனடா Groceries and Essential Benefit முதலாவது காலாண்டு கொடுப்பனவு ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் முந்தைய GST, HST தொகையை விட 25% அதிகமான தொகை அடுத்த 5 வருடங்களுக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் கனடா குழந்தை மேம்பாட்டு கொடுப்பனவு ஜூலை மாதம் 20ஆம் தேதி என்றும் முதியோர் உதவி தொகை மற்றும் CPP கொடுப்பனவுகள் ஜூலை மாதம் 29ஆம் தேதி என்றும் தகுதியானவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.